மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மை வி3 ஆர்ட்ஸ் நிறுவன உரிமையாளரின் தலையில் இடியை இறக்கிய நீதிமன்றம். ஓகேவா, ஹைகோர்ட்லேயும் பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் 420 கேஸ்லாம் போட்டிருக்காங்க, நிறைய கேஸ்லாம் சேர்த்துருக்காங்க. இது ஒரு மோசடி நிறுவனம் அப்படிங்கிறது தான் மெயின் காரணம். அப்பட்டமான பொய். இதுவரை பாதிப்பில்லை, இனிமேல் பாதிப்பு ஏற்பட்டால் நீதிமன்றம் தான் காரணம். சூப்பர் ப்ரோ. ஆமாம், அப்புறம் ஏன் உங்களுக்கு உள்ளே இருக்காங்கன்னு யோசிக்க மாட்டிங்களா? எம்டி உள்ளே இருக்கிறதால அதை சொல்கிறாங்க. ஓகேவா, யாருமே ஏமாறல அப்படின்னா எம்டியை உள்ளே வச்சுருக்காங்க, பெயிலியை இந்த தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் யாரும் ஏமாறவில்லை. ஏமாறுறதுக்கு என்ன ஆதாரம் உங்களிடத்தில் 5 மாதமாக பணம் வரல, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நியூ மெம்பர்ஸ் இருக்காமல் கம்பெனி ரன் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல, அதாவது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்களாம் அப்ளைனஸ்ன்னு தெரியுது. இதில் உள்ளே போய் பார்க்கும்போது அது சரியான பதிலடி போங்க. 5 மாதம் பேமெண்ட் கொடுக்காம இருக்கீங்க, புது மெம்பர்ஸை சேர்க்காமல் இருங்க. அதனால் எலெக்ஷன் சமயத்தில் எல்லா கம்பெனியும் ரன் ஆகிக்கிட்டு தான் இருந்துச்சு, எல்லோரும் சேலரி போட்டுட்டு தான் இருந்தாங்க. உங்கள் கம்பெனி மட்டும் தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் பாதிக்கப்படவில்லை. கார்ப்பரேட் பாதிப்பு 100%. ஆமாம், ஹிந்துஸ்தான் யூனியன் பாதிச்சிருச்சு தலைவா. அந்த சிஎம் பேமெண்ட் போடுங்க பார்ப்போம். யாரும் பாதிக்கப்படவில்லை சொல்கிறீங்களா? அப்போ அந்த சிஎம் பேமெண்ட்டை போடுங்க டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஆன்லைன் சூதாட்டம் நிறைய உள்ளது, அது எதுவும் இங்கு தவறு கிடையாது. ஆனால் இது ஒரு தமிழ் நிறுவனம் வளருவதற்கு பல தடைகள் வருகிறது. சட்டத்திட்டங்கள் எதற்கு சதமாக இருக்கிறது என்பது இறைவனுக்கே வெளிச்சம். பாவம் தமிழின் நிலைமை. இதுக்கு 45 லைக்ஸு, 5 ரிப்ளை, 1000%. கரெக்ட் ப்ரோ. ஜிஎஸ்டி கட்டணும்யா. சரியான பதிவு நண்பரே. இப்போ சிவ் நாடார் ஹெச்சிஎல் கம்பெனி நடத்துகிறாரு. அவர் இப்போ வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்கார். அவரும் ஒரு தமிழன் தான். ஓகேவா, தமிழன் நிறுவனம்னா கரெக்டாக எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக ரன் ஆகணும். ஆள் சேர்த்து விட்டால் தான் அடுத்த கம்பெனி நடக்கும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. அப்படி கம்பெனியே தேவையில்லையே. 69 லட்சம் மக்கள் ஆதாயம் அடைந்துள்ளனர். நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாமல் உங்கள் எம்டி கண்டினியூ பண்ணால் சொல்லு பார்ப்போம். 69 லட்சம் மக்களிடம் விசாரித்தீர்களா? உறுப்பினரிடம் கருத்து கேட்டு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தம்பி, உங்கள் கம்பெனி டிரான்சாக்ஷன் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது, எல்லாம் தாக்கல் பண்ணியாச்சு. போய் கேஸ் டீட்டெயில்ஸாக பாரு. அடுத்தவன் காசில் மங்களம் பாடலாம் என்று இருந்த உங்கள் காசில் பாடிட்டான் எம்டி. ஆமாம், 69 லட்சம் பேரை விசாரிக்கும் வரையில் அவன் உள்ளேயே இருக்கட்டும். அப்படியே இதை கோர்ட்டுக்கு போய் சொல்லுங்க ஆறுமுகம். அது கஷ்டம், அவர் உள்ளேயே இருக்கட்டும். 2வது நாளாக இடி போடுறான் பாலிமர் நியூஸ். ஊராம், சரியாக சொன்னீங்க சார். அதான் அடுத்தவங்க காசு நீயே சொல்லிட்ட, அப்புறம் எதுக்கு உனக்கு அங்கலாப்பு? கம்முன்னு விடுங்கப்பா. எல்லோரும் வாங்க, போராட்டம் பண்ணலாம். நான் லோன் வாங்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். லோன்காரன் சும்மா விடுவானா? போய் லத்தி அடி வாங்குங்க. போங்கடா போங்க, அப்போ தெரியும். மை வி3 நிறுவனம் 100% நேர்மையான நிறுவனம். 94 லைக்ஸு, 4 கமெண்ட். போடா லூஸு. காலம் பதில் சொல்லும் ப்ரோ. உனக்கு என்ன, நீ 10 லட்சம் சம்பாரிச்சிட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு. இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல நிறுவனம், நேர்மையான நிறுவனம் சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு அவங்க எம்டி அதை பெயில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க? எதுக்கு 5 மாதம் பேமெண்ட் போட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக அப்ளைனஸ் தான். மை வி3 எம்டி சார் உண்மையானவர். 69 லட்சம் குடும்பங்களை வாழ வைத்தவர். அதாவது 69 லட்சத்தில் 9 லட்சம் பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீது 60 லட்சம் ஒரு மாதத்துக்கு 50 ரூபா எடுத்திருக்காங்க. ஓகேவா, இந்த 50 ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு எப்படி பார்த்தோம் வாழ வச்சாங்களான்னு சொல்கிறாங்கல்ல இவங்க. நீ ஏமாத்துட்டு இங்கே யாரும் ஏமாறல. ஜோக்கர் டேஸ் வைத்தியர். வாழ்த்துக்கள், கண்டினியூ. ஓகே, அடுத்து டே பாலிமர் நியூஸ். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நியூஸ் போடு. நான் உறுப்பினர் தான், யாரும் ஏமாறவில்லை. அதாவது ஏமாறலன்னு சொல்கிறாங்க. நம்ம மை வி3 ஆர்ட்ஸ் கமெண்ட்ஸ் ஆரம்பித்ததையும் அந்த எம்டி சொல்லியிருப்பார்ல, ஒரு மாதத்துக்கு முன்னே விட்ட அந்த கமெண்ட்ஸ் கீழே நிறைய பேர் சிஎம்க்கு பேமெண்ட் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 6.2K, அதாவது
6000 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வெளிக்கொணர்க்கு தான் நம்மளே இந்த சேனல் ஆரம்பித்தோம். ஏமாந்தது கூட தெரில மக்களுக்கு. காசு வாங்கிட்டு முட்டு கொடுக்கும் கார்த்திக் பிள்ளை வாழ்க. நீ பார்த்தாயா மண்ணை 50 தம்பி, யாராவது உன்னை சேர்த்து விட்டுத்தானே சேர்ந்த. ரைட்டு, நீ ஏமாறலப்பா. டோன்ட் வரி, பி ஹாப்பி. முட்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட் 8% பெர் இயர். மைவி3 ரிட்டர்ன் 200% டு 2000% பெர் இயர். கண்டிப்பாக இது நல்ல கம்பெனி தான். ஒய் நோ ரிச் பீப்புள் இன்வெஸ்டட் இன் தி ஸ்கீம். அதாவது பேங்க்லேயும் 8% தான் தராங்க. உங்கள் கம்பெனி வருஷத்துக்கு 8% தராங்க பேங்க்கில். உங்கள் கம்பெனி 200%லேருந்து 2000% தராங்க. எப்படி சாத்தியம்? கண்டிப்பாக இது நல்ல கம்பெனி தான். எதுக்கு இதில் இவ்வளோ பெர்சன்டேஜ் தராங்கன்னா பணக்காரங்களாம் இதில் ஏன் சேரலை? ஹவு மெனி ஸ்டோர்ஸ் ஆர் தேர்? 82 MD 1000ன்னு கதை சொல்கிறான். ஓகேவா? 82 ஸ்டோர் தான் இருக்கான். 1000ன்னு சொல்கிறாரான் எம்டி. டேஷ் பிரெயின் இருந்தால் இந்த மாதிரி தான் யோசிக்க தோணும். மைவி3 குட் கம்பெனி, யாரும் ஏமாறவில்லை. நான் சிஎம் மெம்பர் ஜனவரி 2024 இருந்து இருக்கேன். நியூ மெம்பர். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் எம்டி பெயிலில் வந்து விடுவார். நல்லவர்களுக்கு காலமில்லை இந்த உலகத்தில். ஏன் இவர் ஜனவரியில் தான் சேர்ந்தாருன்னா அப்போ பிப்ரவரி காசு மட்டும் தான் எடுத்துருப்பார். மார்ச்லாம் எடுக்க மாட்டார். 1 மந்த் பேமெண்ட் தான் எடுத்துருப்பார். மீதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எடுக்காமல் என்ன பண்ணுறாருன்னு தெரில. அவருக்கும் காசு வராமல் தான் இருக்கும். நீங்கள் பாதிக்கப்படல. கடைசியாக பணம் போட்டவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏமாற்ற நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள். நம்பிட்டே இரு. ஐயோ, ஒரு ரூபா கூட வாங்கலை, என்ன பண்ணுறது? நான் நம்புறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீ நம்பு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே வந்து அடுத்தவனுக்கு நாமம் போட ட்ரை பண்ணாத. நான் அடுத்தவனுக்கு நாமம் போட்டதை நீ பார்த்தையா? நீ தான் நிறைய பேருக்கு பட்டநாமம் போட்டுட்டு இருப்ப போல. மோகன் சார், இவங்க மாதிரி சம்மந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. எஸ் கரெக்ட், பட் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அதுதான் ரிப்ளை பண்ணினேன். மைவி3 நிறுவனம் நல்ல நிறுவனம். அவரால் யாரும் பாதிக்கப்படவில்லை. சரியான விசாரணை வேண்டும். நல்ல நிறுவனமாக 60 லைக் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக அப்ளைனாக தான் இருப்பாங்க. அப்ளைனர் மங்குனி ஸ்பாட்டட். யூடியூப் கமெண்ட்ஸில் சொல்லாமல் நீதிமன்றத்தில் போய் இதை சொல்லுப்போ. ஏன் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க? அங்கே போய் கோர்ட்டில் போய் சொல்ல வேண்டியதான்னு சொல்கிறாங்க. என்னடா நடக்குது நம்ம நாட்டில்? நல்லது பண்ணுறவங்க தான் போட்டு ஒரு வழி பண்ணுறாங்க. கவுட் மேலே இருந்த மரியாதை போச்சு. அதாவது எம்டியை பற்றி சொல்கிறாரு, நல்லது பண்ணுறாங்க. யாரடா நல்லது பண்ணார்? மைவி3 ஆர்ட்ஸு 100% ட்ரூ. எம்டி எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காரு. யாரும் ஏமாறல. அப்ளைனர் ஸ்பாட்டட். உங்களுக்கு லாஸ்ட் 3 months காசு வந்துச்சா? அவன் பிக் பாக்கெட் அடித்து கொடுத்துருக்கான். இந்த தமிழ் சினிமாலெலாம் ஹீரோ இருப்பார். அவர் யாரா ரிச்சாக, அதாவது முறை இல்லாமல் சம்பாதிச்சிருப்பாங்கல்ல, கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமல் நிறைய சொத்து சேர்த்துருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் திருடி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பார்ல, அந்த மாதிரி எம்டியை பார்க்குறாங்க. தி சப்போர்ட் மை. கடைசியில் வந்து அந்த ஹீரோ வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. எப்படினாலும் சட்டப்படி தப்புனா தப்பு தானே. யாரும் ஏமாற்றப்படவில்லை. உங்கள் சேனலில் ஒரு நாள் இடி விழும். இன்னும் 1 மாதம்தான் க்ளோஸ். இன்னும் 1 மாதத்தில் க்ளோஸ் ஆயிருமா? ஃபஸ்ட்டு உன் டேஷ் ஐடி விழுந்துருச்சா அதை பாரு ஃபஸ்ட்டு. வேணாம் தற்குரீஸ் ப்ரோ. அவங்க எங்களை அரசுக்கு எதிராக போராட வைத்து விடாதீர்கள். எங்கள் நிறுவனத்தை நடத்த விடுங்கள். உங்கள் எம்டி வந்து லாஸ்ட்டாக வந்து அது சேனல் வந்து இப்போ மூஞ்ச காமிச்சிட்டு போகல. அதுவே கடைசியாக நான் பார்த்துக்கோங்கடா, நான் இனிமேல் வரமாட்டேன், ஜெயிலுக்கு தான் போக போகிறேன்னு சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிறாரு. அதை போய் இந்த பசங்க இன்னும் எம்டி வருவார், நிறுவனத்தை நடத்துவார்னு நம்பிக்கையாக இருக்காங்க. போய் போராடு, லத்தி அடி வாங்கு. சுதந்திரம் கிடைப்பதற்காக போராடியவர்கள் வீட்டிலேயே இருந்து விட்டால் சுதந்திரம் கிடைக்குமா? ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாட்டு மக்கள் போராடும் போது தாங்கள் போய் சொல்லி இருக்கலாமே, போகாதீர்கள் போலீஸ் அடி என்று. பாளையங்கோட்டை ஜெயில் ரெடியாக இருக்குது. சுதந்திர போராட்ட வீரர்களே கிளம்புங்கள், பட்டையை காவல்துறை கசக்கும் டேஷ்.
கண்ணு அது வேற, இது வேற. இவனுங்க திருட்டு பயனுங்க. ஸோ லத்தியடி உறுதி. சாத்தான்குளம் சம்பவம் உறுதி. போய் சாவட்டும். சாத்தான்குளம் சும்மா சும்மா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருந்தவங்களையே போட்டு கொலை பண்ணிடுறாங்க. அதாவது நான் சாத்தான்குளம் சம்பவத்தை வின் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். காவல்துறைக்கு பணம் போகவில்லை போல. ராங் நியூஸ் ஃபார் மைவி3 ஆர்ட்ஸ் எம்டி சார். மைவி3யில் யாரும் பாதிக்கப்படவில்லை. உனக்கென்ன, நீ 10 லட்சம் சம்பாரிச்சிட்டீங்க, அதான் கரெக்டு. இல்லை, ஒன்லி ₹50,000 எடுத்திருக்கேன். மைவி3யில் வரும் என்று நம்பிக்கை இருக்குது. மைவி3யில் வரும், கண்டிப்பாக வருங்க. ஆனால் எம்டிலாம் வரமாட்டார். கோர்ட்டில் இருந்து வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. மைவி3யில் யாரும் பாதிக்கலை. உண்மையை விசாரிச்சுட்டு போங்க. உனக்கு என்ன, நீ 10 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க. மைவி3 வாழ்க பல்லாண்டு. உறுப்பினர்கள் அனைவரும் தெரியும். மைவி3 நியூஸ் போடுங்க. ஒரு உறுப்பினரிடம் இருந்து நீங்கள் தீரம் போடலாம், தீயம் போட்டிருக்காரு. விசாரித்து நியூஸ் போடுங்க. மைவி3 நாங்கள் யாரும் ஏமாறவில்லை. இது சத்தியம், சத்தியம். வாழ்க மைவி3. சரி, அப்படின்னா 69 லட்சத்தையும் கூட்டு தஞ்சனையாக விசாரிச்சிடலாமா? இட்ஸ் நாட் ஃபேர். ஆன்லைனில் எவ்வளவு கேம் இருக்குது, அதையெல்லாம் தடை செய்யாமல் இதை மட்டும் ஏன் தடை செய்ய வேண்டும்? 69 என்றோடு எனக்கு வேற ஒன்று தான் தோணுது. நீங்களும் அதைத்தானே நினச்சிங்க. 69 என்னோட இவருக்கு வேற ஒன்று தான் தோணுதான். மைவி3 குட் கம்பெனி. வேர்வை சிந்தி சம்பாதிக்கும் வேலைக்கு செல்லவும் அடுத்தவர் மண்டையை கழுவ வேண்டாம். 100% மைவி3 ஆர்ட்ஸ் பீப்புள் லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டாரு. கோர்ட் தான். கோர்ட் வந்து இவங்க மைவி3 பீப்புளோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிருச்சான். 100% ஜென்யூன் கம்பெனி. வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ் ஃப்ரம் தெலுங்கானா ஸ்டேட். தமிழ்நாட்டில் தான் தற்கொலை இருக்காங்கன்னா தெலுங்கானாலையும் தான். நாங்கள் இனி இறங்கி போராடினால் ஒரு இடத்துல மட்டுமே போராட மாட்டோம், தமிழ்நாடு முழுவதும் போராடுவோம். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாடு முழுக்க தான் இருக்குது. உனக்கு என்ன, நீ 10 லட்சம் சம்பாரிச்சிட்டீங்க. இனி போனீங்கன்னா லத்தி அடி தான் கிடைக்கும். எல்என்டி பைபாஸில் கமெண்ட்ஸில், அதாவது எம்டி சொல்லிட்டு போகல, டைரக்டர்ஸ்லாம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இனிமேல் அப்ளைனஸும் எடுக்க மாட்டாங்க. உங்களை கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கமெண்ட்ஸில் மைவி3 அப்ளைனர் கதரல்ஸாக இருக்குது. உங்கள் எம்டி தனியாக இருக்காருடா, நீங்கள் போய் அவர் கம்பெனி கொடுங்க. நல்ல கம்பெனி பற்றி எப்படி சொல்கிறீங்க? சொன்னால் கேளுங்கடா. மைவி3 ஆடு ஒரு ஸ்கேம் டேஸ். கேட்க மாட்டாங்க ப்ரோ. மைவி3 குல்லா பாய்ஸ் இப்போது போடுங்கடா ப்ரேயர் சாங். கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்ட. இது ப்ரேயர் சாங்கா? இது மாதிரி இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது. அதில் மீது வழக்கு தொடரும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்தா ரொம்ப டைம் பாஸும் ஆகுது, அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் ஏமாறுவாங்களா அப்படின்ட்டு. உலகத்தில் உண்மைக்கும் நேர்மைக்கும் காலம் இல்லை. போலீஸ் தரப்பில் எதிர்ப்பா? மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் எத்தனை போலீஸ் அதிகாரிகள், அவர்களின் மனைவியார், அவர்கள் குடும்பம் இதில் பணியாற்றுகிறார்கள் என்று தெரியுமா? பாலிமர் நியூஸ். தெரிந்து கொண்டு நியூஸ் போடுங்க. பணம்னா பணம் கூட வாய் திறக்கும், போலீஸ் வாய் திறக்காதா? எந்த ஊடகத்தையும் நம்பக்கூடாது என்று மக்களாகிய நாங்கள் புரிந்து கொண்டோம். நீதித்துறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீதித்துறை வியாபாரம் மட்டுமே இந்தியாவில். கண்டிப்பாக எம்டி வந்து சேலரி போடுவார். டோன்ட் ஒர்ரி. டேய், அவர் இனிமேல் வந்து வெளியே வர முடியாது, ஜெயிலுக்குள்ளே தான் அப்படிங்கிறதுனால கடைசியாக மூஞ்ச கழிச்சிட்டு போயிருக்காரு. சட்டம் தன் கடமையை செய்யும். எங்கள் அமௌண்ட்க்கு என்ன பதில்? ஐ ஆம் இன்வெஸ்டட் 5 lakhs 5 members அமௌண்ட். அவ்வளவுதான் எல்லோரும் சொல்கிறாங்க. 5 பேர் 5 ஐடி போட்டாங்களா அவர் குடும்பத்தில். ஓகேவா? ஆனால் என்ன, அவ்வளவுதான், போட்டால் இனி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஐடி ஏன் போடுறாங்க தெரியல. எங்கள் ஊரில் ஒரு புத்திசாலி இருக்கார். அவர் வந்து ஒரு ஐடி போட்டார். நீதிமன்றம் சொல்லும். ஒரு ஐடி போட்டார். அவருக்கு கீழே அப்படியே அவருக்கு எப்படி ஒரு பேச்சு திறமை இருக்கிறதுனால அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணி அவர் குடும்பத்தில் ஒரு ஐடி கூட போடல, மற்றவங்கள தான் சேர்த்து விட்டுருக்கிறாரு. போடுங்க என்றும் மைவி3 தான்.
லூசாடா நீ, யாருடா பாதிக்கப்பட்டா? டேய் பாவிகளா, ஏன்டா பொய் சொல்றீங்க? மைவி3 பெஸ்ட் கம்பெனி, 100% உண்மை. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், அதுதான் உண்மை. ஆனால் நல்லவன் அசோக் ஸ்ரீநிதி, ஓகேவா? நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நல்லவர் எம்டிலாம் கிடையாது, நல்லவர் அசோக் ஸ்ரீநிதின்னு சொல்கிறாப்புல. தயவுசெய்து இந்த கம்பெனி தொடர வேண்டும் கடவுளே. உனக்கென்னா நீ 10 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க, கண்டிப்பாக அப்படித்தான். இப்போ 1,21,200 போட்டிருக்காங்களே, போட்டவங்க இப்போ ஆரம்பத்தில் சேர்ந்துருப்பாங்களா, அவங்கள 10 லட்சம் 15 லட்சம் 1 கோடி வரைக்கும் கூட எடுத்திருப்பாங்க. We support மைவி3. We are victims, so evidence prove it. 75 lakh members, where are the EOW should produce next hearing. 60 லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. டேய், அது 69 லட்சத்தில் 9 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீது 60 லட்சத்துக்கு ஒரு மாதம், ஒரு நாளைக்கு 5 ரூபா படி, மாதத்துக்கு 150 ரூபா, அதில் 50 ரூபா தான் எடுக்க முடியும். இது எப்படி 60 லட்சம் குடும்பம் அந்த 50 ரூபா வச்சு சமாளிக்கும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க போல. இதில் சொல்கிறாங்க 50 ரூபா தான் விஸ்ட்டு, 50 இல்லை 60 ரூபா தான் வித்ட்ரா பண்ண முடியும், 150 ரூபா கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. EOW இல்லை, அது EOW. மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அதே மக்களை வைத்து கம்ப்ளைண்ட் வாங்குகிறான் என்று இந்த EOW முடிவு செய்திருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இப்படி ஜாமீன் தள்ளி படி பண்ணால் ஜாயின் பண்ணிவிக, என்ன பண்ணுறது? அவங்களோட அமௌண்ட்டுக்கு என்ன பதில், என்ன பண்ணுறது? லோனுக்கு LONEA. ஓகே, லோன் வாங்கி ஜாயின் பண்ண, இப்போது நான் எப்படி EMI கட்டும்? இப்படி தான் மைவி3 பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா? படிக்க தெரியா பாமர மக்களை தான் நல்லா ஏமாத்துறாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஏமாத்துறது யார்? அப்ளைனஸ். அந்த அப்ளைனஸ்லாம் படித்தவங்க தான், ஓகேவா? படித்த அப்ளைனஸ், படிக்காத டவுன்லைனஸே ஏமாற்றிருக்காங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, கடவுளே என்ன பண்ணுறது? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? ரிப்ளை காணோம். ப்ளீஸ் பேண்ட் மைவி3 ஆப், ஓகேவா? ப்ளீஸ் பேன் மைவி3 ஆப்னு போடணும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், அதாவது மைவி3 ஆப்லேயே க்ளோஸ் பண்ணுங்க சொல்ல வராரு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பொய்யான தகவலை பரப்புகிறார்கள். கடவுளே, நான் ஒரு எளியவன், என்னால் அரசியல் செல்வாக்கு பணபலமும் உள்ளவர்களை இது போன்ற செய்திகளை வெளியிடும் மீடியாக்களை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் என்று ஒருவன் இருந்தால் கண்டிப்பாக உண்மை வெளிவர துணை செய்ய வேண்டும். We support மைவி3 ஆர்ட்ஸ். வேண்டும் வேண்டும், எங்களுக்கு சரியான வாழ்வாதாரம் வேண்டும். வேண்டும் 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 வேண்டும், எங்களுக்கு விசாரணை வேண்டும். மை ஃபேக்ட்ரி அசோக் ஸ்ரீநிதி சாருக்கு சமூக சேவைக்கான அரசு விருது வழங்க வேண்டும். 9 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 2 பேர் ரீப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு ஹார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு என்ஜாயிங். ஆண்டவன் அருளால் உண்மை ஒரு நாள் வெளிப்படும். ஒரு நியூஸ் போட தெரியாமல் நியூஸ் சேனல் வச்சுருக்காங்க. 9 லேக் மெம்பர்ஸ் உங்ககிட்ட சொன்னாங்களா? ஓகேவா? இந்த நியூஸ் அவங்க எப்படின்னா, ஹைகோர்ட்டில் என்ன அங்கே என்ன ஹியரிங் வரும்போது என்ன ரிசல்ட்டுன்னு அந்த ரிசல்ட்டை பற்றி தான் போடுறாங்க. இதில் நியூஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ப்ளீஸ் பேண்ட் ஆப், ப்ளீஸ் பேன் ஆப்னு சொல்லணும், பேண்ட் ஆப்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? இருந்து தெரியுது படிக்காத பாமர மக்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டேய், நீங்கள் யாரும் ஏமாறவில்லை, ஏமாற போகின்றீர்கள் என்று தான் சொல்கிறோம், ஓகேவா? கரெக்ட். அதை சொல்ல நீ யார்? அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ மூடு. கரெக்ட். உனக்கு என்ன அக்கறை? மூடிட்டு இரு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அடித்தட்டு மக்கள் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கவில்லையா? அதை சொல்கிறதுக்கு நீ யாரடா? பொறாம பிடிச்சவனே, உங்கள் வேலையை பாருங்கடா மாமா பசங்களா அப்படின்னு போட்டிருக்காங்க. விசாரணை இல்லாமல் தவறாக செய்து போடும் சேனல்களில் இதுவும் ஒன்று. வெரி குட், வெரி பியூட்டிஃபுல், வெரி நைஸ். உண்மை செய்திகளை ஒரு நாளும் போடாதீர்கள். உண்மை என்று ஒன்று மக்களுக்கு தெரியும். உங்கள் நியூஸ் உண்மை என்று நம்ப முடியாத நியூஸ். ஏண்டா ஃபஸ்ட்டு ஹீரோயிங்கில் எப்படிடா பெயில் கொடுப்பாங்க? அறிவு கூட இல்லை. கோர்ட் என்ன சினிமாவா? அப்படி காசு விளையாடுது போல. ஐ ஆம் ஆல்சோ மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ். எங்கள் MD வெளியில் விடுங்க. கம்பெனி எங்களுக்கு இவ்வளோ நாளாக இன்கம் கொடுத்துட்டு தான் இருந்தது. அசோக் ஸ்ரீநிதி மேலே மெம்பர் எல்லாம் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டுரும். ப்ளீஸ் கவர்மெண்ட்டுக்கு இது ஏன் புரியல? CM ஸ்டாலின் சார்.
அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகலையா? நாட்டில் எவ்வளவோ இதோட பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் அவங்க கண்டுக்காமல் இருக்காங்க. இதை எப்படி கண்டுப்பாங்க? மைவித்தி இந்த அசோக் ஸ்ரீநிதியால் தான் பேமெண்ட் போடலையா? சரிப்பா, அசோக் ஸ்ரீநிதி இதில் கேஸ் கொடுக்காமலே இருக்கட்டும். இந்த கம்பெனியை நம்பி ஒரு நாள் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்கல்ல, இப்போயே பக்கத்து வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டில் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்ய போகிறீங்க? எப்படி ஜாயின் பண்ணி விடுவீங்க? அடுத்தடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இருப்பாங்க. அந்நேரம் அவங்க மூடிட்டு போயிடுவாங்க. அதை இப்போ தான் பண்ணுறாங்க. ஏன் எங்கள் லைஃப்பில் மண்ணை அள்ளி போடுறீங்க? அன்பார்ந்த மக்களே, வராகி அம்மன் உண்மையாக பவர்ஃபுல் சாமின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. திருடனுக்கு இன்னைக்கு ஃபெயில் கிடைக்கல, தேங்க் காட். 5 மாதமாக அப்பாவி மக்களை ஏமாற்றியவன் மீண்டும் ஜெயிலில் கஷ்டப்படணும். பொய்க்காரணம் சொல்லி பேமெண்ட் போடாமல் ஏமாற்றியவனை கடவுள் கொடுத்த தண்டனை இது. கரெக்டு தான். அப்படி பார்த்தா எவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணுறாங்க. அவங்களையெல்லாம் ஏன் கடவுள் பனிஷ் பண்ணலை? ரெக்கவர் ஆல் தி அமௌண்ட் இம்மிடியட்லி. அதாவது ஒரே ஆள் நிறைய பேர்த்தை ஏமாத்துறாங்கல்ல, அதனால தான் தண்டனை கிடைச்சிருக்கு போல அப்படின்னு சொல்ல வராங்க. நைஸ். யாரும் எங்கே படிக்கப்படலை, யாரும் இங்கே பாதிக்கப்படலையா, அதுதான் படிக்கப்படலாம் போட்டு. இப்போது இந்த நியூஸ் அல்லாத எல்லோருக்கும் கஷ்டமாக, இந்த நியூஸால தான் எல்லோருக்கும் கஷ்டமாக இருக்கான். அவரை வெளியில் விடுங்கப்பா, ஓகேவா? எப்படி டைப் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. காவல் நிலையத்தில் 69 லட்சம் மக்கள் புகார் அளித்துள்ளீர்களா? 69 லட்சம் மக்கள் புகார். உங்களிடம் ஆவணம் இருக்கிறதா? அப்பட்டமா நல்ல கம்பெனி மேல் இப்படி பொய் சொல்கிறீர்களே, அப்பட்டமா நல்ல கம்பெனி மேலே இப்படி பொய் சொல்கிறீர்களே. நல்ல கம்பெனி, நல்ல பொருள், அதுவும் நம் பாரம்பரிய தமிழ்நாட்டு பொருள். அவங்களே இப்போ ப்ரொடியூஸ்லாம் பண்ணலை, வாங்கி ஸ்டிக்கர் தான் ஒட்டி வைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் சொன்னதே தான் இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் செய்தி சேனலை திட்டுறீங்க? அதான் சொல்கிறேன், ஓகேவா? நீதிமன்றத்தில் சொல்கிறத இவங்க நிருபர் போய் கேட்டு இதில் சேனலில் போடுறாங்க. இவங்க போராட்டாலும் பாலிமர் போராட்டாலும் ஏதோ ஒரு நியூஸ் 18 இல்லை நியூஸ் 7 தந்தியோ போட தான் போகிறாங்க. மைவித்ரி ஒரு சேனலில் வந்து ஒரு மாஸ் மீடியாவில் வந்துருச்சானாலே எல்லோரும் அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. மைவித்ரி மெம்பர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஸ்ரீநிதி மேலே தான், ஒய் அது ஆக்ஷன் எடுக்கலை, ஓகேவா? கம்ப்ளைண்ட் வந்து உண்மையாக இருந்தால் தானே. அவங்க கொடுத்த பெட்டிஷன் தான். இனி கேடிவி காரணம் வண்டி புழுகுவோம், நீங்களும் கேளுங்க. இந்த மாதிரி நல்ல கம்பெனி இந்த ஜென்மத்தில் பார்த்திருக்கவே முடியாது. சூப்பர் ஜட்ஜ்மெண்ட். நாங்கள் யாரும் ஏமாறவில்லை, மக்களாகிய நாங்கள் அதிக பலன்கள் பெற்றுள்ளோம். வி சப்போர்ட் மைவித்ரி. கம்பெனிக்கு தான் மக்கள் லாஸ் ஆகியிருக்கிறது. 90 lakhs பீப்புள் மட்டும்தான் கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மிதிப்பார் ஓம். நான் லாஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணால் இப்படி ஆகிடுச்சே, இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். வி சப்போர்ட் மைவித்ரி ஆர்ட்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி பொருளாதாரம் குற்றத்தில் ஈடுபடுறவங்களே மினிமம் வந்து 7 வருஷம் ஜெயில் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வி சப்போர்ட் மைவித்ரி ஆர்ட்ஸ். பைத்தியங்களா, மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் யாருமே ஏமாறலடா. எத்தனை பெஸ்ட்டு கம்பெனி, 100 கோடி பெஸ்ட்டு கம்பெனியா? உனக்கென்ன, நீ 10 லட்சம் சம்பாதிச்சிட்ற? அடப்பாவீங்களா, 60 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த நல்ல மனிதர் அவர். வாழ வைத்து வாழ். உண்மைக்கு புறம்பான செய்திகள் இவை. அதாவது பெயில் கிடைக்கலையா, உண்மைக்கு புறம்பான செய்தியா? பெயில் கிடைக்கல அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஏதோ பெயில் கிடைச்சிருக்க மாதிரி எல்லாம் இவங்க சொல்கிறது இருக்குது. நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நல்ல தீர்ப்பு. மைவித்ரி எஸ் கிரேட். பாலிமர் நியூஸ் சேனல் மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. பட் இது மாதிரி நியூஸ் போடுறது சரியில்லை. திரும்ப இப்படி தான் சொல்கிறாங்க, புரியாமல் சொல்கிறாங்க. அதான் பாமர மக்கள், படிக்காத பாமர மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. நியூஸ் வந்து இவங்க உருவாக்கியெல்லாம் போடல. அங்கே ஹைகோர்ட்டில் என்ன வருதோ அதைத்தான் வந்து இவங்க கேதர் பண்ணி போடுறாங்க. அது இவங்க சொல்கிறது எப்படி இருக்குன்னா,
ஹைகோர்ட்டில் எம்டிக்கு பெயில் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்க கொடுக்கலன்னு போட்டிருக்காங்களாம். அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் பாதிக்கப்படவில்லை, பயன்பெறுகிறோம். எதுக்கு அவங்கிட்ட காசை போடணும், எதுக்கு கமெண்ட் பாக்ஸில் அழுவணும்? ஓகேவா? 1,21,200 ரூபா கட்டிட்டு 4-5 மாதமாக காசு வரலன்னு சொன்னோடனே எம்டி தலைமறைவாக இருந்து ஆடியோ மட்டும் விட்டார்ல, அந்த ஆடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் 6,000 7,000 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக காசையும் நமக்கு பேமெண்ட் போடுங்க, பேமெண்ட் எப்போ வரும் அப்படி கேட்டு தான் போட்டுருக்காங்க. அதான் சொல்ல வராரு. வெளியில் விடவே கூடாது, வந்தால் இன்னும் பல லேக்ஸ் பீப்புள் ஏமாற்றப்படுவார்கள். மைவி3யில் என்ன பண்ணுறீங்க? அப்போ பொருளை திருப்பி கொடுத்து விடுகின்றேன், என் பணத்தை திருப்பி கொடுங்க என்று கேட்டு பாருங்கள் மக்களே. எம்டி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அப்போ நீங்கள் கூட ஒரு பைக் வாங்கிட்டு அந்த பைக்கை திருப்பி கொண்டு போய் ஷோரூமில் விட்டு பணத்தை கேட்டு பாருங்கள். அப்போ அந்த ஷோரூம்காரன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கரெக்ட். இனிமே நியூ ஆள் சேர்க்காம நம்மளை கம்பெனியை ரன் பண்ணுவோம் மக்களே. பர்சேஸ் ரீபர்சேஸ். சில கம்பெனிலாம் ரிட்டர்ன் கொடுத்து காசை கொடுக்குற கம்பெனிலாம் இருக்குது. சேட் நியூஸ் சார். மைவி3 கம்பெனி இட்ஸ் ரியலி குட் கம்பெனி, பெஸ்ட். இட்ஸ் குட் இன்கம், நாட் ஃபார் ஃபேக் கம்பெனி. ப்ளீஸ் ரிலீஸ் எம்டி சார். பவர் ஆஃப் மைவி3 கம்பெனி. நோ லாஸ். மைவி3யால் பாதிக்கப்படவில்லை யாருமே. மைவி3 லைஃபே. யாருமே மைவி3யில் பாதிக்கப்படலையா? மைவி3 தான் லைஃபா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் இதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மைவி3 பெஸ்ட் கம்பெனி, நல்ல கம்பெனி அப்படி சொல்கிறவங்கெல்லாம் அப்ளைனர்ஸ் 1,21,200 ரூபா போட்டு 10 லட்சம் இல்லை 5 லட்சத்துக்கு மேலே அவங்க போட்ட காசை விட மேலே 3 மடங்கு 4 மடங்காக 10 மடங்காக கூட எடுத்தவங்க தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கமெண்ட் கேட்கலாம் ரிப்ளை கொடுக்குறாங்கல்ல. இவங்கெல்லாம் யாருன்னா டவுன்லைனர்ஸ், காசு எடுக்காதவங்க. ஓகேவா? அந்த சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் சேனலில் போடுறது அது கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு கீழே இல்லை இது ஸ்கேம் தான் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் டவுன்லைனர்ஸ். நன்றி, வணக்கம்.